ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி என்ன வீடியோனா என்னோடய டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி பாப்பாவோட செகண்ட் வேக்சின் டே. ஸோ இன்றைக்கான நாள் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாப்பா இப்போது நல்லா விளையாடிட்டுருக்கா. ஊசி போட போகிறோன்றது தெரியாமலே பாப்பா நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. நல்லா விளையாடிட்டும் வந்திருக்காங்க. ஊசி போட்டால் ஒரு 2-3 நாளைக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும். முதல் வேக்சினுக்கே பாப்பா ரொம்ப அதுகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. என்னோடய பெரிய பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 ஊசி தான். இப்போ 2வது பேபிக்கு தான் 3 ஊசி போடுறாங்க. ஏன்னு தெரியல. நானுமே கேட்டதுக்கு இப்போலாம் 3 ஊசி தான்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருமே நல்ல தூக்கம். என் பாப்பா தான் சீக்கிரமாக இருந்து என் கூடவே சேர்ந்து விளையாடிட்டுருக்கா. ஒரு வழியாக காலையில் டீ காஃபியில் குடித்து முடிச்சுட்டு ஊசி போட கிளம்ப போகிறோம். வேக்சின் எங்கள் ஊரில் கார்டு இருக்கிறதுனால நான் அங்கே தான் போய் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வேக்சின் அங்கே தான் போட்டேன். 2வதுமே காலையில் போய் போட்டுட்டோம். இப்போ கிட்டத்தட்ட டைம் ஒரு 1:30 ஆகும். அங்கே வேக்சின் போட்டுட்டு ப்ளஸ் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு அப்படியே கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேபி எப்படி நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஜோய் 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 பாப்பா இப்போ தான் தூங்கிட்டுருக்கா. ஸோ தூங்கும் போதே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ காஃபி போட்டு குடிச்சிட்டு பக்கத்துலேயே சாப்பாடுமே செய்கிறதுக்கு வச்சுட்டு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. தயிர் சாதம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பார்க்கலாம். ஸோ எழுந்துக்கிறதுக்குள்ளே என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக அப்படியே சினுங்குறா. ஸோ அப்படியே தூங்குறாளான்ட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி தொட்டியில் போட்டு தான் ஆட்டிட்டு தான் நம்ம வேலையை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அரை கண்ணில் தூங்கிட்டுருக்கா. இவ எவ்வளோ அழுது நம்மளை எவ்வளோ டயர்டாக்குனாலும் இந்த ஒரு சிரிப்பு போதும். அவகிட்ட டோட்டலாக நான் விழுந்துருவேன். எழுந்திருக்கிற மாதிரி எழுந்துச்சா. பட் ஆனால் அவள் முழிக்கல, திரும்ப தூங்கிட்டா. ஸோ நம்ம சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், இதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப நேரமாக. பட் ஆனால் அவள் விடவே இல்லை. அவள் கூடவே படுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறா. காலுமே கொஞ்சம் வீங்கிட்டுருக்கு. நான் ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு ஒத்தனம் கொடுத்தேன். பட் ஆனால் காலையில் தானே போட்டது, அவ்வளோ சீக்கிரம் அந்த வீக்கம் குறையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது இன்னைக்கு ஃபுல் டே அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? ஒரு சமையல் கட்டு வந்துட்டு காஃபி போட்டு முதல்ல குடித்த பிறகு தான் தலைவலி ஃபுல்லாகவே போச்சு. ஏன்னா நான் ரொம்ப அடிக்டடு, டீ காஃபிக்கு அடிக்டடு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமே சரி, சேடாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலுமே முதல்ல டீ அப்படி இல்லாட்டி காஃபி. அப்போதைக்கு என்ன மைண்ட் செட் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு குடிச்சிடுவேன். அப்பா இது குடித்த பிறகு தான் மைண்டு ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. இந்த டைமை யூஸ் பண்ணி நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஏன்னா தயிர் தாளித்து வச்சுட்டேன். சாப்பாடுமே இவ கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தா. ஸோ அந்த டைம்லேயே சாதமாக வெடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து 8 இன்னைக்கு ஃபுல்லாக மார்னிங் சாப்பிட்டேன். பட் ஆனால் மதியம் சாப்பிடல. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும் ஈவினிங். ஸோ அவளுடைய அழுகியை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. சாப்பாடு கூட அடுத்த பட்சம்தான். இப்போ அவள் ஓரளவு தூங்கிட்டுருக்கா. இப்பயே நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். எஸ், வீடு ஃபுல்லாக போட்ட வாக்கிலே இருக்குது. என்னால் சுத்தமாக முடியல. பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குகிற டைமில் தான் நான் எல்லாமே பண்ணி. பாப்பா எப்போல்லாம் தூங்குறாளோ அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் எடுத்துக்கிட்டு வீடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் அப்போயுமே எனக்கு வேலை முடியல. பாப்பா பெயினுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா. என்னால் அதை பார்க்கவே முடியல. நானுமே ஐஸ் கட்டி எல்லாமே வச்சு ஒருத்தரும் கொடுத்துட்டு தான் இருந்தேன்.
மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். மெடிசன் ஊற்ற வந்து சிரிஞ்சு, ஸோ இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து மற்ற மெடிசன்ஸ் இதெல்லாம் எதுக்காக அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாப்பாவோட மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் அவளுக்கு நிறைய மருந்து குடிக்கிறதுனால அவளுக்கு அடிக்கடி ஸ்டமக் வயிறு வலி வரும். நம்ம டைமில் நல்லா நாமக்கட்டியை இழைச்சி வயிற்று மேலே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த வயிறு வலி வந்து கம்மியாகும் அவளுக்கு. அதனால தான் இந்த நாமக்கட்டி எப்பவுமே நான் வச்சுட்டே இருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த கூடையில் தான் வந்து நான் வச்சுக்கிறேன். எங்கன்னா போகிறது இருந்தால் இதுலேருந்து எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். எங்கன்னா போயிட்டு வந்தேன்னா திரும்ப வந்து நான் எடுத்து வச்சுருவேன். டெம்பரேச்சர் அதே போல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இப்போது தடுப்பூசி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு, இல்லை சப்போஸ் டக்குன்னு வந்து அவளுக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கூட நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து டெம்பரேச்சர் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.